ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டா, இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 இல்லை டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ், அட்வைஸ் வர்சஸ் அட்வைஸ். ஏற்கனவே நம்ம கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ், பிரிங் வர்சஸ் டேக் இதை நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை போய் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள் அட்வைஸ் வர்சஸ் அட்வைஸ். அட்வைஸ் இது ரெண்டுத்துலேயுமே நம்மலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணாத ஸ்டூடெண்ட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு தெரியாமல் மாற்றி மாற்றி என்ன பண்ணிவிடுவோம், போட்டுடுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. எந்த இடத்துல அட்வைஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அட்வைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அட்வைஸ், ADVISE. இந்த அட்வைஸ் அப்படின்றது ஒரு வேர்ப், அதாவது வினைச்சொல், ஒரு ஆக்ஷன் வேர்டு. அடுத்தது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆலோசனை வழங்குதல், புத்திமதி கூறுதல், இந்த செயல்களை தான் இந்த அட்வைஸ் அப்படின்ற வார்த்தை குறிக்கும். இந்த அட்வைஸ் அப்படின்ற வேர்ப் எந்த செயல்களை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, புத்தி சொல்கிறது, இல்லைனாக்கா ஆலோசனை கொடுக்கறது, அதாவது சஜஷன் கொடுக்கறது, இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த செயல்களை குறிக்கிறது தான் அட்வைஸ். இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த செயல்களை குறிக்கிறது தான் அட்வைஸ். ஸ்பெல்லிங் ADVISE. இந்த ADVISE எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசியில் ஐஸ் அப்படின்னு முடியணும். ISEன்னு இருக்கா ஸ்பெல்லிங்கில், அதை நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா ஐஸ், அதாவது அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அட்வைஸ் அப்படின்றது நம்ம செய்கிற ஒன்று, நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷன், நீங்கள் செய்கிற ஒரு செயல். அடுத்தது இந்த அட்வைஸ் அப்படின்றது யாரோ ஒருவர் செய்கிற செயல், வேறு யாருக்கோ, யாரோ ஒருவருக்கு செய்யக்கூடிய செயல். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா, இந்த அட்வைஸ் அப்படின்றது ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்டு. இந்த அட்வைஸ் அப்படின்றது வினைச்சொல் அப்படின்றதுனால அந்த வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் இந்த செயலை செய்யும். அதாவது அந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த அட்வைஸ் அப்படின்ற செயலை செய்வாங்க. இதில் பாருங்கள், நம்ம அட்வைஸ் அப்படின்ற அந்த வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். The teacher advised the students to do the homework daily. I advised my brother to leave the place. The doctor advised him to do yoga regularly. The headmaster has to advise the new teacher. My father advised me to join the army. My friend advised me to buy a diesel car. இந்த சென்டென்ஸில் எல்லா சென்டென்ஸ்லேயுமே யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு சஜஷனையோ, ஒரு ஐடியாவையோ, ஆலோசனையோ, இல்லை ஒரு புத்திமதியையோ சொல்கிறாங்க. அந்த செயலுக்கு பேர் தான் அட்வைஸ். இப்போ உங்களுக்கு அட்வைஸ் ADVISE அந்த வேர்புக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சா? அட்வைஸ் ADVISE அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ADVICE, அட்வைஸ். அது என்னன்னு பார்க்கலாமா? அட்வைஸ் இஸ் அ நவுன், அதாவது இந்த அட்வைஸ் அப்படின்றது ஒரு பெயர் சொல். ரெக்கமெண்ட் செய்கிறது, பரிந்துரை செய்தல், சிபாரிசு செய்தல், அதாவது கைடன்ஸ், அதாவது வழிகாட்டுதல், வழங்கப்பட்ட அல்லது பெறப்பட்டது, வழிகாட்டுதல் வழங்கப்படுறது, அடுத்தது வழிகாட்டுதல் பெறப்படுறது, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லுக்கு பேர் தான் அட்வைஸ். It means a suggestion of how you should react in a certain situation. இப்போ உங்களுக்கு அட்வைஸ் அண்ட் அட்வைஸ் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னான்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்வைஸ் ADVISEனா வேர்ப்,
ADVICEனா நவுன். அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ADVICE அட்வைஸ் அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியாக ஐஸ் அப்படின்னு முடியும். முதல்ல நம்ம பார்த்தது வந்து அட்வைஸ் ADVISE வந்து ஐஸ் அப்படின்னு முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி ADVICE அட்வைஸ் அப்படின்றது ஐஸ் அப்படின்னு முடியும், அட்வைஸ். இதில் பாருங்க, she needs my advice on which car to buy. எந்த காரை வாங்கிறது அப்படின்னு என்னுடைய அட்வைஸ் அவளுக்கு தேவைப்பட்டது. இந்த அட்வைஸ் அப்படின்றது ஆலோசனை அல்லது வழிகாட்டுதல். மை பிரதர் கேவ் மீ ஃபினான்ஷியல் அட்வைஸ். என்னுடைய பிரதர் எனக்கு நிதி சம்பந்தமான ஆலோசனை வழங்கினார். இப்போ ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது நிதி, பணம் பற்றிய ஆலோசனைகள் வழங்குவது. யூ ஹாவ் டன் திஸ் பிஃபோர், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் அட்வைஸ். நீ இதை முதல்லையே செய்திருக்கிற, தயவுசெய்து எனக்கு இந்த உன்னுடைய அட்வைஸை கொடு அப்படின்னு கேட்குறது. ஷி டுக் மை இன்டர்வியூ அட்வைஸ் அண்ட் காட் அ ஜாப். அதாவது இன்டர்வியூவை பற்றி என்னுடைய அட்வைஸை அவள் எடுத்துக்கிட்டா, அதை ஃபாலோ பண்ணி அவளுக்கு என்ன வந்துடுச்சு, ஜாப் கிடச்சிடுச்சு. இந்த இன்டர்வியூ அட்வைஸ் அப்படின்றது நேர்காணல் ஆலோசனை. அதாவது இந்த அட்வைஸ் ரெண்டுத்துக்கும் பொருள் ஒன்று தான், ஆனால் கிராமட்டிக்கல் டிஃப்ரென்ஸ், அதாவது இலக்கண வேறுபாடுகள் இதில் இருக்குது. இந்த அட்வைஸ் அப்படின்றது வேர்ப், அட்வைஸ் அப்படின்றது நவுன். அதாவது நீங்கள் ஒரு வாக்கியம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த வாக்கியத்தில் நீங்கள் இந்த அட்வைஸை வேர்பாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் போட வேண்டிய ஸ்பெல்லிங் ADVISE அட்வைஸ். நீங்கள் ஒரு வேளை அந்த அட்வைஸை நவுனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எழுத வேண்டிய ஸ்பெல்லிங் ADVICE. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வேர்பாக பயன்படுத்தினீங்கன்னா ADVISE, நவுனாக பயன்படுத்தினீங்கன்னா ADVICE. இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், ஒரு க்ளூ வேர்டு. இதான் வந்து ட்ரிக்ஸ், எப்படி வந்து நம்ம அட்வைஸை எந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸில் அட்வைஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அந்த அட்வைஸ்க்கு பதில் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் போடும்போது அது பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் போட வேண்டிய வார்த்தை அட்வைஸ் நவுன். இந்த ADVICE அட்வைஸ் நவுன். இந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்றதும் ஒரு நவுன் தான். அதாவது அசிஸ்டிங் இதனை பயன்படுத்தினால் பொருத்தமாக இருந்தால் அட்வைஸ் போடணும். ஏன்னா அந்த அசிஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த அட்வைஸ் ADVISE இருக்கா, இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ். இவ்வளோ தான் வியூவர்ஸ் அட்வைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ADVISE ADVICE. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்பெல்லிங் எழுதணும் அப்படின்னு கரெக்டாக தெரியும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வேல்யூபிள் சஜஷனை கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.